Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் மெத்தட்ஸ். என்னென்ன மாதிரிலாம் ஒரு ட்ரேடர் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட் எவ்ரிஒன், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட 5 ட்ரேடிங் மெத்தட்ஸ் அது என்னன்றது தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 5 ட்ரேடிங் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னன்றதை முதல்ல அது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து first will be one is an investor. Second one என்னன்னு பார்த்தீங்கன்னா we have swing trader, and third one will be breakout traders, and fourth is retracement trader, and fifth யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பர்ஸ். இவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்தியன் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், இப்போ நமக்கு வந்து இதுதான் டாப் 5 ட்ரேடிங் மெத்தட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங்குள்ளே வர போகிறீங்கன்னா இந்த 5 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கற்றுக்கிட்டு என்ன பண்ணணும்னா ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறைய டைம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் நம்ம பண்ணுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றதை உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்கும் எல்லாருக்கும் செட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் லெட்ஸ் சே யூ ஆர் அன் இன்வெஸ்டர். ஒரு இன்வெஸ்டரை கூப்பிட்டு போய் நான் இப்போ இந்த இன்வெஸ்டர் எடுத்துக்கோங்களேன். இப்போது நான் ஒரு இன்வெஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஸ்கேல்பரில் போட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுனா அவரால் வந்து அதை என்ன சொல்ல முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு இன்வெஸ்டர்ன்றவர் பார்த்தீங்கன்னா அவர் போட்டுட்டு பொறுமையாக உட்காந்துட்டு இருக்கலாம். சரி ஓகே, எனக்கு ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ இல்லை 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு நல்ல ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு என்ன சொல்கிறது பேனிக்கை வந்து ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் மேட் அப் இன் சச் அ வே. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்றது முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மட்டும்தான் இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணவே முடியும். ஏன்னா நிறைய டைம் என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவரோட கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீல் ஹேவ் அ கேரக்டர் ஆஃப் அ ஸ்கேல்பர். இப்போ ஒரு ஸ்கேல்பர் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸுக்கோ ஒரு 1 ஹவருக்கோ ஒரு ட்ரேட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த ஸ்கேல்பரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இன்வெஸ்டார்கிட்ட போய் இல்லை நீங்கள் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட நேச்சருக்கே செட் ஆகாது. ஏன்னா அவரால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பொறுமையாக உட்கார முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், ஒரு ட்ரேட் எடுத்தார், அந்த ட்ரேடு கொஞ்சம் மேலே போகும்போது இல்லை கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணுறது. ஏன் நிறைய பேர் ஆக்சுவலி என்னென்னா இதை நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ட்ரேட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்கள். ட்ரேட் எடுப்பீங்க. லெட்ஸ் சே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இதுதான் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் 1500 இஸ் அவர் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இப்போது 1500ல் நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு 1450ல் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. திஸ் இஸ் யோர் ஸ்டாப். அண்ட் 1600ல் வந்து என்ன பண்ணுறீங்க, டார்கெட் போடுறீங்க. அண்ட் திஸ் வில் பி அவர் டார்கெட். ஓகே, ஸோ என்ட்ரி, என்ட்ரி, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். இது மூணுத்தையுமே ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, நீட்டாக போட்டுருவாங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ இந்த இடத்துல லெட்ஸ் சே உங்களோட நேச்சர் என்னன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களோட நேச்சர் படி லெட்ஸ் சே யூஆர் அ ட்ரேடர். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் அளவுக்கு வச்சுக்கிறோம். 1500லேருந்து 1600 வர வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன ஆகுது உங்களுக்கு, ஒரு 6% 7%. இப்போ ஒரு ஸ்கேல்பர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடராக மாற்றுறோம். இப்போ இன்னிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 6% ஏறணும்னா எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 10 டேஸ் ஆகும்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இவரோட நேச்சர் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ட்ரேட் பண்ணணும். இவர் எடுத்துன்னு போய் நீங்கள் 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், இந்த ட்ரேடு வந்து கண்டிப்பாக 10% இல்லை 7% அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிங்கனால், இப்போ இதை நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம்.
திடீர்னு கொஞ்சம் மேல அப்படி பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது ஒரு 1500, 1555, 56, 60 வரைக்கும் போயிடுச்சு. அப்படி போயிட்டு அப்படி ஒரு 1530 வரும்போது, நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தே வுட் ஹேவ் க்ளோஸ்ட் தியர் பொசிஷன். இது நீங்க யோசிச்சு பாருங்க, பார்க்குறவங்க எத்தன பேர் நீங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்கீங்க. என்னன்னா, மேல ஏறிட்டே இருக்கும். டார்கெட் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா நல்லா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஸ்பைக் கீழ வந்த உடனே என்ன போட்டுருவோம், இல்ல வேண்டாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா, வந்த வரைக்கும் லாபம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட என்ன பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கான ரீசன் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேச்சர் வைஸ் யூ ஆர் நாட் அ ஸ்விங் ட்ரேடர். இங்கேருந்து இது போற வரைக்குமே உங்களால பொறுமையா இருக்க முடியாது. நெறைய டைம்ல நம்ம ஸ்விங் ட்ரேடரா இருக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பரா இருந்திருப்போம். அப்போ ஒரு ஸ்கேல்பரா இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எவ்ரிடே ட்ரேட் பண்ணணும், இம்மீடியட்டா ட்ரேட் பண்ணணுன்ற பட்சத்தில, உங்கள வந்து ஆல்ரெடி ரொம்ப நேரம் உட்கார வச்சது தான் பிரஷரு. இப்ப அந்த பிரஷர வெளிய எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜர்க்கு கீழ வந்தவுடனே தே ஜஸ்ட் நீட் அ ரீசன். இப்ப அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் ட்ரேட க்ளோஸ் பண்ணி புது ட்ரேட் எடுக்கணும். அந்த ட்ரேடுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ரீசன் கிடைக்கணும். அந்த ரீசன் என்னன்னா, எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழ வர மாரி தெரிஞ்சுச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ விஷயம் புரியுதுங்களா? இதுல 2 விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். 1 அவருக்கு வந்து இந்த டார்கெட் போற வரைக்கும் ஃபுல்லா போகுமான்ற கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஸோ ஏன் ரீசன் டூ க்ளோஸ் த ட்ரேட். இப்ப இந்த ரீசன் என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரீசன் டூ க்ளோஸ் அ ட்ரேட். நம்பர் 1 இஸ் ஒண்ணு நாட் ஷூர் அபவுட் டார்கெட். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அந்த டார்கெட் போகுமா, போவாதான்றதுக்கு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஏன்னா, ஒரு வேள போகாம திரும்பிடுச்சுன்னா என்ன? அப்போ அவரு பண்ண ஸ்டடிய வந்து என்ன பண்ணல? ஃபுல்லா ஸ்டடி பண்ணல. அப்ப அவருக்கு ஸோ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ன்னு போட்டுடலாம். ஓகே. நம்பர் 2 ராங் ட்ரேடிங் ஸ்டைல். ஸோ இது 2த்துல ஏதோ ஒண்ணு தான் அவருக்கு வந்து இந்த ட்ரேட க்ளோஸ் பண்றதுக்கான ரீசனா இருக்கும். ஒண்ணு வந்து ஹி இஸ் நாட் ஷூர் அபவுட் த டார்கெட் வில் ரீச் ஆர் நாட். இந்த டார்கெட் போகுமா, போகாதான்றது வந்து அவருக்கு இன்னும் ஃபுல்லா புரியல. ஸோ அது ஒண்ணா இருக்கலாம். இல்லன்னா ராங் ட்ரேடிங் ஸ்டைல். நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க ஸ்விங் ட்ரேடிங்ல போடும்போது, இப்ப இவரு வந்து இதுக்குன்னு ரெடி ஆனவரு. இப்ப இந்த இடத்துல சின்ன சின்னதா வந்துச்சு பார்த்தீங்களா? இங்க பிரேக் ஆனோனே இங்கேயே ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளிய வந்துட்டு திருப்பி ட்ரேட் பண்ணிட்டே போனோனே, இவரு எடுத்துட்டு வந்து நீங்க இப்போ ஸ்விங் ட்ரேடிங்ல விட்டது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒண்ணு ஹி வுட் ஹவ் நாட் பீன் சோ கான்ஃபிடென்ட் இந்த ட்ரேட் போகுமான்றது கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்க மாட்டாரு. இல்லன்னா அவரு வந்து ராங் ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்ப இதுல 2த்துல ஏதோ ஒரு விஷயத்த தான் மக்கள் நார்மலாவே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏன் இந்த ட்ரேட எடுத்தோம்? ஏன் இந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணீங்க? 2த்துல ஏதாவது ஒரு ரீசனா இருக்கணும். ஒண்ணு அது மேல போகுமா? இல்லையான்றது கான்ஃபிடென்ட்டா எனக்கு தெரியாது. ஐயோ! கொஞ்சம் மேல போற மாரி இருக்கு. திடீர்னு கீழ வந்துருச்சு. அதனால க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ யுவர் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா, அப்ப லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் பேக் டெஸ்டிங். எல்லாம் நல்லா கிளியர் பேக் டெஸ்டிங் பண்ணி, நான் வந்து இந்த ட்ரேட் இங்க தான் போகும் அப்படின்றத 100% சொல்லணும்னா, எனக்கு வந்து ப்ரீவியஸா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே டைம்ல ப்ராப்பர் டெக்னிக்கல் இது பண்ணா இது வரும். அப்படின்றத பண்றதுக்கு யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் பேக் டெஸ்டட் ப்ரூஃப்ஸ். அப்போ உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லாத போது கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இல்ல என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்துச்சு. நான் ட்ரேட் போட்டேன். இது கரெக்ட்டா அனலைஸ் பண்ணேன். இது இங்க தான் போகுன்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் ஏன்னு தெரியல நடுவுல வந்துட்டு நான் திடீர்னு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏதோ ஒரு எமோஷன் எனக்கு ஒர்க் ஆகுது. அப்போ எமோஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னா, செகண்ட் மெத்தட் தட் இஸ் ராங் ட்ரேடிங் ஸ்டைல். யூ ஆர் நாட் மேட் அப். நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருக்கிறதுக்கு உருவாக்கப்படல. யூ ஆர் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ ட்ரேடர். யூ ஆர் அ ஸ்கேல்பர். அப்போ இந்த இடத்துல உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல மட்டும் மாத்திக்கிட்டீங்கனாலே, நீங்க இதுலருந்து என்ன பண்ணிடலாம்? வெளிய வந்துடலாம். ஓகே. இப்போ இதே மாரி இன்னொரு எடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடர் எடுத்துட்டு வந்து நீங்க இல்ல ஒரு இன்வெஸ்டார் எடுத்துட்டு வந்து, நீங்க வந்து ஸ்கேல்பிங்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்ரி 15 மினிட்ஸோ இல்ல ஒரு 1/2 அன் ஹவரோ நீங்க ட்ரேட் எடுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிரஷர் வந்துரும். அவரால அந்த பிரஷர ஹேண்டில் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் இது சொல்லுவாங்க, "அப்பா நீ ட்ரேடிங் பண்ண பயங்கர தலைவலி. ஏன்னு புரியல. எனக்கு பயங்கரமா ஒரு மாரி கஷ்டமா இருக்கு." இல்ல எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் ட்ரேடிங் பண்றவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். தே வுட் பி ஃபீலிங்.
என்னன்னா, என்னால முடியவே இல்ல. எனக்கு பயங்கர ஜுரமே வந்துற மாரி ஆயிடுச்சு. இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் மேட் அப் ஃபார் ஸ்கேல்பிங். ஒரு ஸ்கேல்பரா இருக்கிறதுக்கு தே ஆர் நாட் மேட் ஆஸ் அ ஸ்கேல்பர். தே ஆர் அ இன்வெஸ்டர். தே ஆர் பார்ன் அன் இன்வெஸ்டர். அப்போ நல்லா பொறுமையா ட்ரேடு எடுத்துட்டு ஒரு 10 டேஸ் இல்ல ஒரு 1 வீக், 1 மந்த், 1 இயர் வெயிட் பண்ணிட்டு நான் நல்ல ப்ராஃபிட்டோட வெளிய வரலாம். அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர தூக்கிட்டு வந்து நீங்க ஸ்கேல்பிங்ல போடும்போது என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அவரால அந்த பேனிக்க தாங்க முடியாது. அவரால அந்த பிரஷர கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு பயங்கர என்ன சொல்றது? பிரஷரா இருக்கு. ஏன்னே தெரியல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் வந்து மார்க்கெட் என்னால இது விட்டு ஏந்திச்சு போவே முடியல. நான் காலைலருந்து நைட் வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலைலருந்து 9:15லேருந்து 3:30 மணி வரைக்கும் நானு மானிட்டர் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா, எனக்கு ஏந்திச்சு போனாலே பயமா இருக்கு. ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு சிம்ப்டம்ஸ். இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் வந்து என்ன காட்டுதுன்னா, ஓகே அவரு வந்து ராங் ட்ரேடிங் ஸ்டைல். இன்வெஸ்டர தூக்கி ஸ்கேல்பிங்ல போட்டு வச்சுருக்கீங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க, "இல்ல சார் நான் தூங்குறதே இல்ல. காலையில 1 மணிக்கு எந்திச்சிக்கிறேன், 4 மணிக்கு எந்திச்சிக்கிறேன், 3 மணிக்கு எந்திச்சிக்கிறேன்." ஏன் பேனிக் ஆகுறோம்? ஏன் பேனிக் ஆகுறீங்கன்னா, ஏன்னா யூ ஆர் நாட் மேட் அப் லைக் தட். இப்போ இதே ஒரு ஸ்விங் ட்ரேடர்ன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேட போட்டாரா, ஸ்டாப் லாஸ் போட்டு, டார்கெட் போட்டு நிம்மதியா தூங்கி எந்திச்சிப்பாரு. ஆனா நாளைக்கு ஒண்ணு அடிச்சதுன்னா அந்த டார்கெட் அடிக்கும், இல்ல ஸ்டாப் லாஸ் அடிக்கும். எனக்கு அத பத்தி கவலை இல்ல. 3 நாள், 4 நாள் ஆகும். அது பாட்டுன்னு போட்டோம். நான் பாட்டுன்னு என் வேலைய பார்க்குறேன். ஏன்னா, அவரு கரெக்ட்டா ஸ்விங் ட்ரேடர் அவரோட ட்ரேடிங் ஸ்டைல புடிச்சு அவரு அத ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஸ்கேல்பர தூக்கி நீங்க போட்டவுனே நைட்டெல்லாம் தூக்கம் வராது. ஏன்னா, அவருக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ட்ரேட போட்டுட்டே இருக்கணும். லாஸ், ப்ராஃபிட் பார்த்துட்டே இருக்கணும். அவர தூக்கிட்டு போய் நீங்க ஸ்கேல்பிங்ல போட்டவுனே, ஸ்கேல்பர தூக்கி ஸ்விங் ட்ரேடிங்ல போட்டவுனே, தெல் கெட் பேனிக்ஸ். ஒரு இன்வெஸ்டர தூக்கி நீங்க இன்ட்ராடே பார்க்கும்போது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு? அவரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஐய்யயோ! என்னாச்சு? ஏன், ஏன், ஏன்? இதுதான் பிரச்சனை. ஸோ, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல உட்கார்ந்து கிளியரா அனலைஸ் பண்ணுங்க. வாட் கைண்ட் ஆஃப் அ ட்ரேடர் ஆர் யூ? ரைட். இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு இது என்னன்றத பார்த்துடலாம். இந்த 5 ட்ரேடிங் மெத்தட்ல என்னென்ன மாரி இவங்க ட்ரேட் பண்ணுவாங்கன்றதையும் நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டார் அப்படின்ற பட்சத்தில, இன்வெஸ்டார் அப்படின்றது யூ ஆர் ஃபார் அ லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட். அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எதுல பண்ணணும்னா, யூ ஹேவ் டு சூஸ் அ குட் கம்பெனி. அப்போ நீங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வேலை கம்மி. என்ன வேலைன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல மட்டும் தான் வேலை ஜாஸ்தியா இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இருக்காது. இன்னைக்கு போட்டு ஒரு ட்ரேட் எடுத்தீங்க. மினிமம் 3 மாசமோ, 6 மாசமோ, 1 வருஷத்துக்கோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ல வேலை இல்ல. நல்லா ஏறுச்சுன்னா, ஓகே. எனக்கு ஏறுன பிறகு 1 இயர் கழிச்சு நான் நல்ல ரிட்டர்ன் வந்தோனே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, அப்போ கிரவுண்ட் ஒர்க் ஜாஸ்தியா பண்ணி ஆகணும் நீங்க. நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ஷேர்ல போடுறதுன்றது இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. எந்த கம்பெனி நல்லா இருக்கு, அந்த கம்பெனி ஏறுமா, இறங்குமா, எவ்வளோ தூரம் போறோம், அதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு, அதுக்கு பேக்ரவுண்ட் செக் என்ன, அது என்னென்ன மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செக் பண்ணணும். இது எல்லாமே பார்த்துட்டு கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, தென் யூ கேன் பி ஃபிட் ஆஸ் அன் இன்வெஸ்டர். முதல்ல பொறுமை தேவை. இன்வெஸ்டர்னா போட்டு, போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஓகே நான் போட்டேன். இது நல்ல ட்ரேடு போட்டாச்சு. எனக்கு ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். அதுதான் அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, யூ கோ ஃபார் இன்வெஸ்ட்மென்ட். யூ ஆர் அன் இன்வெஸ்டர். செகண்டு ஸ்விங் ட்ரேடர். ஒரு ஸ்விங் ட்ரேடர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ ஒரு இப்படி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1100லேருந்து 1400 வரைக்கும் மார்க்கெட் போகுது அப்படின்ற பட்சத்தில, ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருப்பாரு, இங்கேருந்து இது வரைக்கும் போற வரைக்கும் அப்படியே கம்முன்னு விட்டுருவாரு. அது எப்போ போதோ அப்போ வச்சுக்கலாம். இந்த ஸ்விங் ட்ரேடர்ன்றது என்ன பண்ணுவார்னா, இதுக்கு நடுவுல வந்து மேலே ஏற்றம், இறக்கம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இறங்கி இருக்கும், ஏறி இருக்கும். இப்படி ஏறி, 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 ஏறி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கும், கடைசியில அந்த 1400 வந்து ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஸ்விங்லயும் ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்து, 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 பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே வர்றது தான் ஒரு ஸ்விங் ட்ரேடரோட வேலை. அந்த ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணுவார்னா, இங்கேருந்து மேலே ஏறும்போது பை பண்ணிட்டு, சரி இங்கேருந்து கொஞ்சம் கீழ வருதா, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி கீழ வரும்போது பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உள்ள போயிட்டு வெளிய வந்துகிட்டே இருப்பாங்க. பட் இன் அ பீரியட் ஆஃப் டைம். என்னன்னா டெய்லி போறதில்ல. இட்ஸ் அ ஸ்விங் அப்படின்னும்போது, ஒரு லெட்ஸ் சே ஒரு 3 டேஸோ, 4 டேஸ்க்கோ அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சார்ட் எடுத்தீங்கனாலே மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வில் பி தேர் ரைட். அப்போ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ, இல்ல ஒரு ஃபிப் யூஸ் பண்ணியோ, இல்ல ஒரு ட்ரெண்ட் லைனோ, இப்போ அந்த மாரி ஒரு டூல்ஸ யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துலலாம் ஸ்விங்கு கிடைக்குது. அப்ப இங்கெல்லாம் உள்ள போலாம், இங்கெல்லாம் வெளிய வரலாம் அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்விங் ட்ரேடர் ட்ரேட் பண்ணுவாரு. ஸோ அப்போ நீங்க ஸ்விங் ட்ரேடர்னா, உங்களுக்கு என்னால ஒரு 3 டேஸ், 4 டேஸ் வரைக்கும் அமைதியா இருக்க முடியுதே. அதுக்கு மேல என்னால முடியல. என்னால ஒரு மாசம்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஒரு 5 டேஸ் ஹோல்ட் பண்றேன், 10 டேஸ் ஹோல்ட் பண்றேன். அப்போ உங்களோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அ ஸ்விங் ட்ரேடர். ஸோ அதையும் 9ல வச்சுக்கோங்க. யூ ஆர் அ ஸ்விங் ட்ரேடர். அப்போ நீங்க வந்து ஒரு 5 நாள், 10 நாள் என்னால ஹோல்ட் பண்ண முடியுது. அதுக்கு மேல போ முடியலன்னா, யூ ஆர் நாட் அன் இன்வெஸ்டர். யூ ஆர் அ ஸ்விங் ட்ரேடர். ஸோ அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட்.
ஸோ ஸ்விங் ட்ரேடர் இது. நெக்ஸ்ட் லெட்ஸ் சே பிரேக் அவுட் ட்ரேடர். இப்போ பிரேக் அவுட் ட்ரேடர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ஒரு ட்ரேட் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். திடீர்னு வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆன உடனே அவரால் பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா ஹீ இஸ் எ பிரேக் அவுட் ட்ரேடர். அவருக்கு என்னன்னா, இப்போ உடைச்ச உடனே மார்க்கெட் வந்து அப்படியே மேலே ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது? சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலான்னு. ஆனால் பிரேக் அவுட் ட்ரேடரால் அப்படி இருக்க முடியாது. தே வில் கோ ஃபார் இமீடியட் என்ட்ரி. எடுத்த உடனே மேலே ஏறணும். மேலே ஏறின உடனே பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்றது தான் பிரேக் அவுட் ட்ரேடர். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துலயே தே வில் ட்ரை டு கோ ஃபார் அ பை. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னன்னா, உடனே பை பண்ணிவிட்டு நான் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இது கீழே வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் நான் பை பண்ணுவேன். அப்படின்னா ஒரு அக்ரெசிவாக ஒரு இடத்துல பிரேக் அவுட் கிடச்ச உடனே நான் பொறுமை இல்லை. ஆனால் நான் உடனே உள்ளே போகணும்னு எனக்கு தோணுது. ஒரு அட்ரினல் ரஷ் இருக்குது எனக்கு. டக்குன்னு இமீடியட்டாக போய் நான் ட்ரேடை போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, தென் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் நேச்சர் இஸ் அ பிரேக் அவுட் ட்ரேடர். அப்போ இந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணும்போது தென் இட் வில் பி மோர் ஈஸியர் அண்ட் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்கள் நேச்சர் கூடயே போகிறீங்க. மார்க்கெட் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது உங்களோட நேச்சரும் அது merge ஆகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூஆர் அ பிரேக் அவுட் ட்ரேடர். அப்போ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் இருக்கார். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் இதே இதில் வேறு சினாரியோ என்ன பண்ணுவார்னா, இது பிரேக் அவுட் ஆன உடனே இல்லை எனக்கு உடனே போக வேண்டாம். ஏன்னா சம்டைம் திடீர்னு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா இந்த பார்கெயின் பண்ணுற மாதிரி. மார்க்கெட் 1575ல இருக்குது. நான் உடனே அந்த இடத்துல வாங்கலை. நான் ஒரு 1550ல ஒரு நல்ல பார்கெய்னர் அப்படின்னா நீங்கள் நேச்சுரல்லே பாருங்களேன். கடைக்கு போகிறாங்க. ஒருத்தர் கடைக்கு போயிட்டு 2 பேர் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் கடைக்கு போவார். கடைக்கு போனோடனே சொல்கிற விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற விலையோட கீழே ரேட்டு கேட்பார். கேட்டுட்டு அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி 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 ஃபைனலாக ஒரு ரேட்டுக்கு வந்து நடுவில் நிற்பாங்க. லெட்ஸே 1575 ஒருத்தர் ரேட்டு சொல்கிறாங்க ₹1500 சார் இதோட விலை அப்படின்னா, அவர் ₹1500 வந்து நிற்பார். அப்படியே பேசி 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 கடைசியில் என்ன பண்ணுவார்னா 1500 ஒரு 30லயோ 35லயோ வாங்குவார். இப்போது அவரோட நேச்சர்லேயே அவர் வந்து ஒரு நல்ல பார்கெய்னர்னு தெரியும். அப்போ ஒரு பார்கெய்னர்ன்றவங்க வந்து இமீடியட்டாக வந்து வாங்க மாட்டாங்க. கரெக்டாக ₹1500 சொன்னா வாங்க மாட்டாங்க. 1400லேருந்து பேசி, பேசி, பேசி ஒரு ₹50 ஏத்தி கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க. தட் இஸ் பார்கெய்னிங். அப்போ உங்க நேச்சர யோசிச்சு பாருங்க. நீங்க கடைக்கு போம்போதோ, நீங்க ட்ரேடரா இருந்தாலும் நீங்க கடைக்கு போம்போது ஏதாவது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பார்கெயின் பண்றீங்களா? இல்ல உடனே வாங்குறீங்களா? அப்ப பார்கெயின் பண்றீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யூ ஆர் அ ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடர். ஏன்னா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடர்ன்றது குடுத்த பிரைஸ்ல வாங்க மாட்டாங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்ன உடனேலாம், எப்பா மேல ஏறுச்சுன்றதெல்லாம் எனக்கு வாங்கணும்னு அவசியம் இல்ல. நான் வெயிட் பண்றேன். எனக்கு கீழ வரும்போது நான் வாங்கிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ யுவர் நேச்சர் சேஸ் யூ ஆர் அ ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடர். அப்போ உங்க நேச்சர் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு, அப்போ நீங்க நல்லா பார்கெயின் பண்ணி கடையில போய் வாங்குவீங்கன்னா, அப்போ உங்களுக்கு அந்த பார்கெனிங் ஸ்கில் இருக்குன்னா, யூ ஆர் ரெடி டூ வெயிட். எனக்கு அந்த பொருள் வேணும். ஆனாலும் நான் கேட்குற பிரைஸுக்கு கிடைச்சா தான் நான் வாங்குவேன். இல்லைனா வாங்க மாட்டேன். அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். அப்படின்னு சொல்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யூ ஆர் அ ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடர். அப்போ நீங்க ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடிங் ஸ்டைல நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இன்னும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நீங்க வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்ல போனீங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா பிரஷர் வரும். இல்ல நான் அந்த கரெக்டான ரேட்ல வாங்கல. நான் தப்பான ரேட்ல வாங்கிட்டேன் போல. அது கீழ வந்திருக்கலாம். நான் கீழ தான் வாங்கியிருப்பேன். எதுக்கு மேல வாங்கினேன்னு தெரியல. ஸோ இந்த பிரஷர்லாம் உங்களுக்கு ஏன் வருதுன்னா, யூ ஆர் நாட் மேட் அப் ஃபார் அ பிரேக் அவுட். யூ ஆர் அ ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடர். அப்போ நீங்க ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணா யூ வில் பி இன் குட் ஜோன். அடுத்தது ஃபைனலி இட்ஸ் ஸ்கேல்பர். ஸ்கேல்பர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 15 மினிட்ஸ், எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு ட்ரேடு எடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு மேலே போகுது, கீழே வருது, லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஆகுறதுனால ட்ரேடு விழணும். எனக்கு ட்ரேடு போட்டுகிட்டே இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் விடுங்க. ஆனால் ட்ரேடு விழுந்துகிட்டே இருக்கணும். தே ஆர் பார்ன் டு பி அ ஸ்கேல்பர். அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் இல்லை. ட்ரேடு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஸ்கேல்பிங்கில் வரும்போது நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். இட் இஸ் லைக் அ கேம்பிள். நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் தவிர, ஆனால் ப்ராஃபிட் லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ட்ரேட் பண்ணணுன்றதும் ஒரு விதத்தில் தப்பு தான். நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஸ்கேல்ப் பண்ணும்போதும் ப்ராஃபிட்டபுளாக பண்ணணுன்றது மைண்ட் செட் எப்போவுமே இருக்கணும். என்றைக்கு நம்ம அந்த மைண்ட் செட்லேருந்து தாண்டி லாஸ் ப்ராஃபிட்லாம் இல்லைங்க, டெய்லி காலைல ட்ரேட் பண்ணோங்க, அந்த ஸ்டேஜுக்கு போகிறீங்களோ, தட் இஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு பிகம் தட் வில் பி அ ப்ராப்ளம். என்னன்னா 9:15 ஆனிச்சுனாலே போதும் சார், எனக்கு உடனே போய் ட்ரேடை போட்டணும், எல்லாம் கையெல்லாம் நடுங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிக்ஷன் ரேஜுக்கு வந்துட்டிங்கன்னா தென் தட் இஸ் ராங். என்னன்னா நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸ்கேல்பிங் இஸ் குட். பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸே ஸ்கேல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்கேல்பிங் வந்து அடிக்ஷனாக மாறாத அளவுக்கு வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸ்கேல்பிங் இஸ் வெரி ப்ராஃபிட்டபிள். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது.
அதே டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் நெறைய கிடைக்கக்கூடியது. லாஸஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும். ஆனா என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய கிடைக்கும். ஆனா டோன்ட் கெட் அடிக்டட் டூ ஸ்கேல்பிங். அது ஒரு என்ன சொல்றது? ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் நீ ஸ்கேல்ப் பண்ணாலும் பேலன்ஸ் பண்ணி அல்டிமேட் கோல் இஸ் டூ மேக் ப்ராஃபிட் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு பண்ணீங்கன்னா தான், யூ வில் பி லாங் டெர்ம்ல யூ வில் பி எ சக்சஸ்ஃபுல் ஸ்கேல்பர். ஆல்ரைட். ஸோ அந்த மைண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. அண்ட் அதே மாரி வரப்போற வீடியோஸ்ல நானு இத பத்தின டீட்டெயில்டா இன்வெஸ்டர்னா என்னென்ன பார்க்கணும்? என்னென்ன ப்ரோஸ், என்னென்ன கான்ஸ், அவங்களுக்கு என்னென்ன ப்ளஸ்ஸு, எது மைனஸ், என்னென்ன பார்க்கணும்? ஒரு ஸ்விங் ட்ரேடர்னா அவருக்கு என்னென்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸு, அவரு என்னென்னலாம் பார்க்கணும்? பிரேக் அவுட் ட்ரேடர், ரீட்ரேஸ்மென்ட் ட்ரேடர், ஸ்கேல்பர் இந்த மாரி ஒரு விஷயம் இன் டெப்த்தா போடலான்னு இருக்கேன். அப்படி வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ இப்போதைக்கு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் மெத்தட்ஸ் என்னன்ட்டு. அண்ட் இதோட இன்னும் டீட்டெயில்டு வீடியோ வரப்போற இதுல நம்ம பார்க்கலாம். ஐ பிலீவ் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ இதுதான் 5 ட்ரேடிங் மெத்தட்ஸ். ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களோட நேச்சர் என்னன்றத முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. முதல்ல நான் யாருன்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணலான்றதையும் யோசிக்க முடியும். நீங்க இன்னொருத்தரோட நீங்க ஒரு பிரேக் அவுட் ட்ரேடரா இருந்து ரீட்ரேஸ்மென்ட் ஜோன்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஏன்னா, இது உங்க ஜோன் இல்ல. நீங்க அப்போ உங்க ஜோன்ல உட்கார்ந்தா மட்டும் தான் வேர் யூ ஆர் கம்ஃபர்டபிள் யூ ஆர் கோனா மேக் மனி. ஆல்ரைட். ஸோ அத மைண்ட்ல வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதே மாரி நீங்களும் வந்து ப்ராப்பரா எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், அதில எந்த மாரி ஸ்டாக்ஸ பிக் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், இல்ல புதுசா கத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும், வி ஆர் ட்ரேடர் ஷூஸ் வி டீச் பீப்பிள் எப்படி பண்ணணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா டே 1ல இருந்து நமக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும், கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா, தில் கிவ் யூ ஆல் தி டீட்டெயில்ஸ். ஸோ நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல 4 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுலயும் வந்து ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல வர முடியலனாலும் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. ஸோ அதில ஜாயின் பண்ணி நீங்க ஃபுல்லா இத பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.